ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோனோட கண்டினியூஷன் தான் வந்து இது. ஸோ இந்த பார்க்க போகிற சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, the position vector and angular velocity vector of a particle executing uniform circular motion at an instant or 2i and 4k, ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் இட்ஸ் லீனியர் வெலாசிட்டி அட் தட் இன்ஸ்டன்ட். இது கொடுத்துருக்கிறது வெக்டார் ஃபார்ம், ஓகேவா. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க அண்ட் லீனியர் வெலாசிட்டியை வந்து கேட்குறாங்க. இதுதான் கொஷின். கொடுத்துருக்கிறது வெக்டார் ஃபார்முங்கிறதுனால நம்ம வெக்டார் ஃபார்மேட்டில் தான் போடணும், ஓகேவா. ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் இது. வி வெக்டார் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டியை ஒமேகான்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், ஓகேவா. சரி, இப்போ ஐ கேப், ஜே கேப், கே கேப், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒமேகா, இதில் வந்து நம்மளுக்கு கே மட்டும்தான் இருக்குது, ஓகேவா, கே கேப், ஓகேவா. ஸோ ஐ, ஜே இது ரெண்டுமே 0 போட்டுக்கணும். இங்கே கேனோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஐ கேப், அது அந்த வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 மட்டும்தான் இங்கே வரும், மற்றதெல்லாம் 0. சரி, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். நார்மலாக வந்து டிட்டர்மினன்ட் போட தெரியும்ல, அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ ஐ இருக்கக்கூடிய ரோவையும் மறைச்சிக்கோங்க, காலத்தையும் மறைச்சிட்டா 0 -0. ஸோ இங்கே 0 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் ஜே கேப், ஜே இருக்கக்கூடிய ரோவையும் மறைச்சிக்கோங்க, காலத்தையும் மறைச்சிக்கோங்க. ஸோ 0 - 2 × 4 8 ப்ளஸ் கே இருக்கக்கூடிய ரோவையும் மறைச்சிக்கோங்க, காலத்தையும் மறைச்சிக்கிட்டா நம்மளுக்கு இங்கே 0 தான் வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு லீனியர் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஜே கேப். இதுதான் ஆன்சர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து இங்கே வந்து ஹீட் என்ஜின் சம் தான், ஓகேவா. இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹீட் என்ஜின் இது எப்படி ஒர்க் ஆகும், ஹீட் என்ஜின் ஹாட் ரிசீவர்னு இங்கே இருக்கும், இங்கே கோல்ட் ரிசீவர் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே ஹீட் என்ஜின்ங்கிறது எப்படி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஹீட்டை இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஹீட்டை இன்புட்டாக கொடுத்து அதிலிருந்து ஒரு அவுட்புட் வந்து ஒரு ஒர்க் ஃபார்மேட்டில் வந்து நாம் வந்து எடுப்போம். அதுதான் வந்து ஹீட் என்ஜின், ஓகேவா. எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டீம் என்ஜினை வந்து சொல்லலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து QHன்னு சொல்லுவாங்க. இங்கே அதாவது ஹீட் வந்து ஹையஸ்ட்டாக இங்கே வந்து மெயின்டைன் ஆகும், இங்கே லோயஸ்ட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளமில் இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹீட் என்ஜின் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. எவ்வளவு, 500 ஜூல், ஓகேவா, ஃப்ரம் அ ஹாட் ரிசீவர். டஸ் ஒர்க் அண்ட் இஜெக்ட்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் ஹீட். கொஞ்சம் வந்து ஹீட்டாக வந்து ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிடுது, மீறி வந்து கோல்ட் ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுது, ஓகேவா. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஜெக்ட்ஸ், ஸோ 300 ஜூல், ஓகேவா. இப்போ இதனுடைய எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் ஈட்டா ஈக்குவல் டு 1 - QL / QH. ஸோ ஹாட் ரிசீவருக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஹீட்டை தான் வந்து ஹாட் ரிசீவர்லேருந்து ஹீட் என்ஜினுக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஹீட்டை தான் நம்ம QHன்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அது 500 ஜூல். நெக்ஸ்ட்டு 300 ஜூல் வந்து சரௌண்டிங்ஸுக்கு வெளியே போகுது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து 300 ஜூல், ஓகேவா. சரி, இப்போ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். QLங்கிறது 300 ஜூல், 300 ஜூல், QHங்கிறது 500 ஜூல். ஸோ 300 / 500 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.4, ஓகேவா. ஸோ இங்கே வந்து 100ஆல் வந்து மல்டிபிள் பண்ணியிருப்பேன், ஓகேவா. ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு 40%, ஓகேவா.
ஸோ பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள், சிம்பிள் பெண்டுலம் கான்செப்ட் தான் இந்த கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருந்த லென்த்தை விட 44% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு டைம் பீரியட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிள் பெண்டுலம் டைம் பீரியட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படின்னு இன்னொன்று ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் பீரியட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஜி. ஓகேவா? ஸோ இந்த 2 கான்செப்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் பீரியட் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதை இங்கே வந்து பர்சன்டேஜில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஃப் டிவைடட் பை டிஐ. டிஎஃப்ங்கிறது டைம் பீரியட் ஆஃப் ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்த லென்த்து ப்ளஸ் 44% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லென்த்து 44% ஆஃப் லென்த் டிவைடட் பை இந்த டிஐனுடைய வேல்யூ இனிஷியல் டைம் பீரியட். ஸோ ரூட் ஆஃப் எல். ஓகேவா? ஸோ 44%ங்கும் போது ஸோ 44 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணுற 0.44ன்னு வருது. ஓகேவா? இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1.44 லென்த். ஓகேவா? டிவைடட் பை இதை ஹோல் ரூட்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த லென்த்தும் கேன்சல் ஆகும். ஸோ ரூட் ஆஃப் 1.44. ஸோ ரூட் ஆஃப் 144னால் நம்மளுக்கு 12. ஸோ 2 டெசிமல் இருக்குது. ஸோ டெசிமலையும் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு 1.2 இதுதான் ஆன்சராக வரும். ஸோ இந்த இனிஷியல் டைம் பீரியட் இந்தாண்ட கொண்டு வாங்க. இந்த 1.2வை நான் செப்பரேட் பண்ணி எழுதுகிறேன். 1 + 0.2ன்னு இதை உள்ளார கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்க டிஐயை. அப்படி பண்ணால் இனிஷியலாக இருக்கிற டைம் பீரியடை விட 20% ஆட் ஆன் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். an electron moving with velocity 2.2 × 10⁶ m/s revolving in circular orbit of radius 0.53 Armstrong. calculate its angular velocity. நம்ம முன்னாடி 12th சம் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ வெக்டார் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே சேம் ஃபார்முலா தான் இங்கே பாருங்கள். velocity equal to omega angular velocity into position vector. அதே சேம் ஃபார்மேட் தான். ஆனால் இங்கே வந்து வெக்டார் ஃபார்மேட்டில் இல்லை. நார்மலாக வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்ன? ஒமேகா ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை ரேடியஸ். ஸோ டைரெக்டாக வெலாசிட்டினோட வேல்யூவை போடுங்க, ரேடியஸை போடுங்க, டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம். ஸோ இதோட 2 மார்க்ஸ் வந்து முடியுது. ஸோ லாஸ்ட்டு சம்மில் வந்து என்ன சொல்கிறாங்க? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் அ சோப் சொல்யூஷன் 0.03 Newton/meter. How much work is done in producing soap bubble of radius 0.05 meter? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனில் வரக்கூடிய கான்செப்டு அங்கே வந்து ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா டென்ஷன் இன்ட்டு ஏரியா. ஓகேவா? ஸோ டென்ஷனுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.03 Newton/meter. ரேடியஸை 0.05 மீட்டர். ஸோ இங்கே ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா 4πr². ஓகேவா? பைக்கு வேல்யூ போடுங்க 3.14. ஆர்னோட வேல்யூ 0.05 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 9.42 × 10⁻⁻4 ஜூல். ஓகேவா? ஸோ இதோட 2 மார்க்ஸ் வந்து ஓவர். மோஸ்ட்டாக இல்லை, எல்லா கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.